அவதூறு வழக்கில் 7 முறை ஆஜராகாத தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு விழுப்புரம் நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 30ஆம் தேதி விழுப்புரம் நகராட்சி மைதானத்தில் நடந்த கூட்டத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை அவதூறாக பேசியதாக கடந்த டிசம்பர் 13ஆம் தேதி விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அரசு வழக்கறிஞர் பொன் சிவா தொடர்ந்த இந்த வழக்கு நீதிபதி கிருஷ்ணமூர்த்தி முன்னிலையில் புதனன்று விசாரணைக்கு வந்தது. புதனன்றும் விஜயகாந்துக்கு முக்கிய பணிகள் இருப்பதால் நேரில் ஆஜராக முடியவில்லை என்று அவரது தரப்பு வழக்கறிஞர் சங்கர நாராயணன் மனு தாக்கல் செய்தார். மனுவை நிராகரித்த நீதிபதி கிருஷ்ணமூர்த்தி விஜயகாந்துக்கு பிணையில் வரக்கூடிய பிடிவாரண்ட் பிறப்பித்து வழக்கை அக்டோபர் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். விஜயகாந்த் அவர்கள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. அவருக்கு பதிலாக அவருடைய வழக்கறிஞர்கள் தான் ஆஜராக முடியாதது குறித்து மனு தாக்கல் செய்தனர். அரசு தரப்பு வழக்கறிஞர் தன்னுடைய கடும் ஆட்சேபனையும் தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி அவர்கள் விஜயகாந்துக்கு பிடியாணையில் விடக்கூடிய பிடியாணையை பிறப்பித்துள்ளார். இவ்வழக்கில் இதற்கு முன் 7 முறை விஜயகாந்த் ஆஜராகவில்லை.